ஹை ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 2A எக்ஸாமுக்கான ஃபுல் ஸ்டடி பிளான் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பிளானை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே குரூப் 2A இந்த எக்ஸாம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரூப் 1லையும் இதே காமன் சிலபஸ் தான். அது போக வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ எக்ஸாம், ஏஓ எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து ஹச்ஓ எக்ஸாம், இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே ஜிஎஸ் பார்ட் வந்து இருக்கும். அந்த ஜிஎஸ் பார்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த சேம் காமன் சிலபஸாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த குரூப் 2A பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 10 யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க. சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர், அதில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், ஆப்டிடியூட், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 10 யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, புதுசாக படிக்கிற ஒருத்தவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா காமனாக 3 டவுட் வந்து வரும். மொதல் டவுட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து சிலபஸ் இருக்குது, இந்த சிலபஸை வந்து சமச்சீர் புக்கில் தான் எல்லாருமே படிக்கணும் அப்படிங்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கை நான் சமச்சீர் புக்கில் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸில் இப்போ எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்ரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, இந்த மாதிரி மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் சமச்சீர் புக்கில் இதோட லெசன் பேர் வந்து வேறு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சிலபஸில் இந்த டாப்பிக்கை கவர் பண்ணணும் அப்படின்னா அது சமச்சீர் புக்கில் எங்கே இருக்கும் அது நமக்கு வந்து தெரியணும். ரெண்டாவது டவுட் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்குமே புதுசாக படிக்கும் போது முதல்ல இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம வந்து படித்து முடிக்கணும். அப்படி படித்து முடித்தாதான் நமக்கு வந்து முதல்ல கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அப்போ வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் எதெல்லாம், கொஸ்டின் ஏரியா எதெல்லாம், இது எல்லாமே வந்து ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட விருப்பமாக வந்து இருக்கும். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சில விஷயம்லாம் வந்து மறந்து போகும். ஸோ நிறைய இயர் இருக்கும், நிறைய ஆர்டிக்கிள் இருக்கும், நிறைய நம்பர் இருக்கும், நிறைய பேர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் எல்லாருமே மறந்து போகும். இதனாலேயே ஒரு சில பேருக்கு ஆரம்பத்தில் படிக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய குழப்பமாக வந்து இருக்கும். நம்மளால் படிக்க முடியுமா, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய டவுட் வரும். நம்ம இந்த எல்லா பிரச்சனையும் ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். இந்த மூணுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளாக கடந்து ஈஸியாக வந்து சிலபஸை படித்து முடிச்சிடலாம். நம்ம இதை பற்றி தான் இப்போ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல் டவுட் என்ன, நமக்கு வந்து சிலபஸ் டாபிக் சமச்சீர் புக்கில் எங்கே இருக்குது அது வந்து தெரியணும். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் சமச்சீர் புக்கில் எங்கே இருக்குது நம்ம அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாலிட்டியில் ஜுடிஷியரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து எங்கே இருக்குது. அதேமாதிரி எக்கனாமிக்ஸில் வந்து ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்ரி பாலிசி, அது வந்து எங்கே இருக்குது. அதே மாதிரி டெல்லி சுல்தான், முகல்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் படிப்போம், அது எங்கே இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். 6th இருந்து 12th வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு டேர்ம் புக்லையும் என்னென்ன லெசன்லாம் படிக்கணும் அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து அந்த ஸ்டடி பிளானில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டடி பிளானை ஒன்ஸ் ஃபஸ்ட்டு பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ண போகிறீங்க, எதெல்லாம் படிக்க போகிறீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மொதல் டவுட் இப்போ வந்து கிளியர் ஆகிருக்கும். ரெண்டாவது காமன் டவுட் பார்த்தோம் அப்படின்னா, எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், எது வந்து இம்பார்ட்டன்ட் ஏரியா, நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக முதல்ல படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதிக மார்க் வந்து எங்கேருந்து ஸ்கோர் பண்ணலாம். இந்த காமன் டவுட் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஏரியாவிலேருந்து அடிக்கடி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீசெண்டாக என்னென்ன எக்ஸாம்லாம் நடந்தது இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு சில டாப்பிக்லேருந்து எப்போதுமே அதிகமான கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளானில் வந்து ஃபஸ்ட்டு 44 டேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்போம். ஓவராலாக இது பார்த்தோம் அப்படின்னா 90 டேஸ்க்கான பிளான். அந்த 90 டேஸில் முதல் 44 நாள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் நம்ம வந்து வச்சுருப்போம். அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டே வைஸாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டே 1ல் என்ன டாபிக் படிக்கணும், டே 2ல் என்ன டாபிக் படிக்கணும், நம்ம அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். அந்த டே 1 டாபிக் சமச்சீர் புக்கில் எங்கே இருக்குது நம்ம வந்து அதையும் மென்ஷன் பண்ணியிருப்போம்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த எக்ஸாக்ட் சமச்சீர் பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் டே 1ல் கான்ஸ்டியூஷன் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷனில் அந்த டாபிக் சமச்சீர் புக்கில் எங்கே இருக்கோ அதையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த லெசனை மட்டும் உங்களுக்கு வந்து கட் பண்ணி அந்த பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து டே 1 பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அந்த மாதிரி ஹைப்பர் லிங்க் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கிளிக் ஹியரை வந்து அமுக்குனீங்க அப்படின்னா டே 1க்கான வீடியோ வந்து போவோம். அந்த டே 1 வீடியோவில் நம்ம வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்போம். அது போக அந்த டே 1 வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை பேஸ் பண்ண வீடியோ, ஸோ அந்த டாப்பிக்கை பற்றின வீடியோ, அதுக்கப்புறம் வந்து அதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து தனித்தனியாக தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிடிஎஃப் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 44 டேஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா டே வைஸாக வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் கவர் ஆயிரும். நீங்கள் வந்து 44 நாள் டாப்பிக்கை முடிக்கும் போதே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 70% மேலே வந்து படித்து முடிச்சிருவீங்க. இந்த 44 டேஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு 4 நாளுக்கு ஒருக்க அந்த 4 நாள் நீங்கள் என்னென்ன டாப்பிக்லாம் படிச்சிங்களோ அதை பேஸ் பண்ண டெஸ்ட்டும் அதுக்கு அடுத்த நாள் வந்து இருக்கும். நம்ம இப்போ வர சண்டே வந்து நியூ பேட்ச்க்கான டே 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து டே 1, டே 2, டே 3, டே 4 இந்த மாதிரி 4 நாள் படித்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து 5ஆவது நாள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டு 4 நாள் என்னென்ன டாப்பிக்லாம் படிச்சிங்களோ அதை பேஸ் பண்ண டெஸ்ட் வந்து இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு 4 நாளுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் கடைசி 4 நாள் என்னென்ன டாப்பிக்லாம் படிச்சிங்களோ அதை பேஸ் பண்ண டெஸ்ட் வந்து இருக்கும். 44 நாளும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஒரு சில பேர் இந்த வீடியோவை வந்து ஒரு வாரம் கழிச்சோ இல்லை 10 நாள் கழிச்சோ நீங்கள் எப்போனாலும் பார்க்கலாம். அப்போ காமனாக என்ன டவுட் வரும் அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி டே 1லேருந்து படிக்க ஆரம்பிக்கணுமா இல்லை வந்து டே 5, டே 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து என்றைக்கு இந்த பிளானை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிங்களோ அன்னைக்கு தான் உங்களோட டே 1. ஸோ எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த 90 டேஸ் பிளானில் ஃபஸ்ட்டு 44 டேஸ் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ முதல்ல வந்து உங்களுக்கு அதான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ எல்லாருமே வந்து அந்த 44 டேஸ் பிளானில் டே 1 தான் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வந்து எப்போ ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் சரி நீங்கள் டே 1லேருந்து தான் படிக்க ஆரம்பிக்கணும். அந்த ஆர்டரில் டே 2, டே 3 அடுத்தடுத்த நாள் வந்து படிப்பீங்க. டே 4 வரைக்கும் படித்து முடிச்சதுக்கப்புறம் டே 5ல் லாஸ்ட்டு 4 நாள் என்னென்ன டாப்பிக்லாம் படிச்சிங்களோ அதை பேஸ் பண்ண டெஸ்ட் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கன்வீனியன்ட் டேயில் என்னைக்குனாலும் எழுதி பார்த்துக்கலாம். குறிப்பிட்ட நாளில் எழுதியிருக்கணும் இல்லை குறிப்பிட்ட டைமில் எழுதணும் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு 44 டேஸ் பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டே 45லேருந்து டே 90 வரைக்கும் சமச்சீர் டேர்ம் வைஸ் பிளான் வந்து இருக்கும். இந்த சமச்சீர் டேர்ம் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9th டேர்ம் 1 சோசியல், 9th டேர்ம் 2 சோசியல், 9th டேர்ம் 1 சயின்ஸ், அப்புறம் 11th பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் வந்து இருக்கும். நீங்கள் முதல் 44 நாளில் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் படித்து முடிச்சிருப்பீங்க. இந்த டே 45லேருந்து டே 90 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆயிரும். ஸோ ஓவராலாக இந்த 90 டேஸில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபுல் சிலபஸையும் படித்து முடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாத்தையும் 2 டைம் வந்து படித்து முடிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து 2 டவுட்டு கிளியர் ஆகிருக்கும். முதல் டவுட் பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது. 2வது டவுட் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் இதெல்லாம் அதை நம்ம வந்து எப்படி படித்து முடிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, 3வது டவுட் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக படிக்கிற எல்லாருக்குமே இந்த இயரு, அதுக்கப்புறம் ஆர்டிக்கல், நிறைய நம்பர், பேர் இதெல்லாம் படிக்கும் போது மறக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளானில் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ டெய்லி டாஸ்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இயர், இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் சமச்சீர் புக்கில் அங்கங்கே பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு தெரியுமா, டூ யூ நோ இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு சில நேஷ்னல் லீடரை பற்றி நிறைய ஃபேக்ட் வந்து கேட்பாங்க.
நம்ம இது எல்லாத்தையுமே வந்து டெய்லி டாஸ்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி டாஸ்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி 5 இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், 10 இம்பார்ட்டன்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு 20 கொஸ்டின், அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஒரு 5 ப்ரீவியஸ் இயர் ஆப்டிடியூட் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து டூயினோட ஒரு 20 கொஸ்டின், நேஷ்னல் லீடரை பார்த்தினா ஒரு 5 ஃபேக்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்கில் ஒரு 3000 கொஸ்டினுக்கு மேலே வந்து இருக்கும். இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிட்டே வந்து இருக்கலாம். ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரியாமல் மிஸ்டேக் பண்ணுவீங்க. சேம் கொஸ்டின் வந்து 2 டைம் 3 டைம் கூட வந்து மறக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த டெய்லி டாஸ்க் ஃபுல்லாக ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்கள் அட்டன் பண்ண ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து 5 டைம் 10 டைம் 20 டைம் 50 டைம் அந்த மாதிரி அட்டன் பண்ணும் போது அந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் மறக்காது. நம்ம அதை பேஸ் பண்ணி தான் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் எல்லாத்தையுமே டெய்லி டாஸ்கில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து டெய்லி ரிப்பீட்டடாக வந்து அந்த டெய்லி டாஸ்க்கை அட்டன் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். எந்த ஆர்டிக்கலாக இருக்கட்டும், எந்த இயர், எந்த நம்பர், எந்த பேர், நீங்கள் வந்து எல்லாமே ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் யூனிட் 8, யூனிட் 9, எத்திக்ஸ் புக் இதிலிருந்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சராசரியாக 70 கொஸ்டினுக்கு மேலே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை ஃபுல்லாகவே ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 44 டேஸ் பிளானில் 1 டைம் படிச்சிருப்பீங்க. டே 45 டு டே 90 பிளானில் செகண்ட் டைம் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. அதனால் நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக படிக்கிற மாதிரி நம்ம வந்து இதுக்காக மட்டும் ஒரு 20 ஸ்பெஷல் டெஸ்ட்டுக்கு மேலே வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெசனுக்கு ஒரு டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து 20 டெஸ்ட்டுக்கு மேலே அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து இதையும் 3ஆவது டைம் மறுபடியும் படிக்கும் போது அந்த டாபிக் நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடலாம். அதுக்கப்புறம் இந்த பிளானில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மினி ரிவிஷன் டெஸ்ட்டும் அப்பப்போ வந்து இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்காக 8 மந்த்துக்கான மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் சிலபஸ் பேஸ் பண்ண 3 ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, இந்த டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு 60 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து இருக்கும். டெஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் வந்து இருக்காது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கன்வீனியன்ட் டைமில் கன்வீனியன்ட் டேயில் என்றைக்குனாலும் எழுதி பார்த்துக்கலாம். நீங்கள் எழுதி முடித்த உடனே உங்கள் ரைட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, மார்க் என்ன எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் வந்து மறுபடியும் எக்ஸாம் வரைக்கும் எப்போனாலும் ரிவ்யூ பண்ணி ரிவைஸ் பண்ணி படித்து வந்து பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான நியூ பேட்ச் வர சண்டே செப்டம்பர் 26 டே 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் ஸ்டடி பிளான்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம். ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான அமௌண்ட் 399 ருபீஸ். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பே பண்ணிவிட்டு அது கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும். அந்த வாட்ஸ்அப்பில் உங்கள் பேமெண்ட் ப்ரூஃப், உங்கள் மெயில் ஐடி ரெண்டையும் சேர்த்து மெசேஜ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து பேமெண்ட் ஆப்பில் பே பண்ணணும் அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப்பில் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.